வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனதிற்கினியவளே கதையின் 3வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சகுந்தலா ஜடமாய் நின்று கொண்டிருந்தாள். எத்தனை நேரம் நின்று கொண்டிருந்தாளோ. மேடம், மேனேஜர் கூப்பிடுறாரு என்று பியூன் வந்து சொன்னவுடன் தன் நிலை உணர்ந்தாள். தன்னை கெட்டிப்படுத்தி கொண்டாள். ஏனோ அப்போது அவளுக்கு தன் ஜாதகத்தை பற்றி கவலை வந்தது. எந்த ஒரு சந்தோஷமும் தன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்காமல் நீர்க்குமிழியாய் ஓடி மறைந்து விடுகிறதே. எதையும் சில நொடி பொழுதுகள் கூட சுகித்து அனுபவிக்க முடியவில்லையே. தன் பிறப்பின் விதியே இப்படித்தானோ? மேனேஜர் அறைக்குள் நுழைந்து, சார் என்றாள். நீங்க இன்னும் 3 மாசத்துக்குள்ள கிளம்ப வேண்டியிருக்கும் சகுந்தலா. உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட் கிடைச்சது பெரிய விஷயம். நீங்க சின்சியரா திறமையா செய்வீங்கன்னு நம்ம கம்பெனி ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. பெரிய ப்ராஜெக்ட். உங்க குடும்ப சூழல் வேற உங்களுக்கு சாதகமா இருக்கு. உங்களை நம்பி யாரும் இல்ல. குழந்தை குட்டிங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தா விட்டுட்டு போறது ரொம்ப கஷ்டம். நீங்க ஃப்ரீ பேர்டு. என்ன சகுந்தலா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன், நீங்க மௌனமா இருக்கீங்க. முதல்ல சந்தோஷமா எடுத்துக்கிட்டீங்க. இப்போ உங்க முகத்தை பார்த்தா ஏதோ பிரச்சனை போல இருக்கே. உங்களை பார்க்க யாரோ வந்தாங்களாமே, ஏதாவது பிரச்சனையா? மேனேஜர் அக்கறையாக விசாரித்தார். சகுந்தலா இறுக்கமாக நின்று கொண்டிருந்தாள். அவள் மனதுக்குள் மேனேஜரின் சில வார்த்தைகள் உட்கார்ந்து கொண்டு அவளை படுத்தின. நீங்க ஃப்ரீ பேர்டு, குழந்தையா குட்டியா, உங்களை நம்பி யாரும் இல்ல. சகுந்தலாவுக்குள் இந்த வார்த்தைகள் சுற்றி சுற்றி வந்தன. என்னம்மா சகுந்தலா, என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா? அப்படி பேசி இருந்தா என்னை மன்னிச்சிடுங்கம்மா. சகுந்தலா சலனமின்றி அவரின் முகம் பார்த்து, அப்படி எதுவும் இல்லை சார். நீங்க உண்மையைத்தான் சொன்னீங்க. என் திறமையை விட என் குடும்ப சூழல் இந்த ப்ராஜெக்டுக்கு என்னை தேர்ந்தெடுக்க வச்சிருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியறது. எனக்குன்னு யாரும் கிடையாதுதான். எனக்கு எந்தவித டிபெண்டன்சியும் கிடையாதுதான். எந்தவித கமிட்மெண்ட்டும் கிடையாதுதான். மேனேஜர் புரிந்து கொண்டார். இந்த பெண்ணுக்குள் புதைந்து கிடக்கும் வருத்தங்கள், அவள் வாழ்க்கையின் யதார்த்தங்கள், அதற்கும் இந்த அலுவலகத்தின் எதிர்பார்ப்புகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. எனவே ஒரு அலுவலக நபராக தான் அதற்காக எந்த வருத்தமும் பட தேவையும் இல்லை. எனவே ஒரு நிர்வாகியாகவே அவர் தொடர்ந்தார். ஆமாம் மிஸ் சகுந்தலா, ஒரு பெரிய அசைன்மெண்ட்டுக்கு ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் போது எந்த விதமான தடைகளும் வந்துடக்கூடாது. அவங்களால முழுமையா கவனம் செலுத்தி இந்த ப்ராஜெக்டை வெற்றிகரமா முடிச்சு நிறுவனத்துக்கு நல்ல பெயரை சம்பாதித்து கொடுக்க முடியுமான்னு தான் பார்ப்பாங்க. அப்படி பார்த்ததுல இந்த ப்ராஜெக்டுக்கு நீங்க ரொம்ப பொருத்தமானவங்கன்னு நிர்வாகம் முடிவு செஞ்சு விட்டது. உங்களோட இந்த ஐரோப்பா பயணத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க இப்பவே ஆரம்பிச்சிடுவோம். உங்களுக்கு எல்லா வசதியோட ஒரு வீடு கொடுத்துடுவாங்க. கார், டிரைவர் எல்லாம் உண்டு. உங்க சம்பளம் இங்க அப்படியே உங்க வங்கி கணக்குல போட்டுருவோம். அங்கேயும் உங்களுக்கு அவங்க நாட்டு சம்பளம் உண்டு. அதுக்கு வரி விலக்கும் உண்டு. மற்றபடி மருத்துவ வசதி இனாமாத்தான் இருக்கும். சந்தோஷம் தானே? சகுந்தலா தலை நிமிர்ந்து, ரொம்ப சந்தோஷம் சார். என்னை தேர்ந்தெடுத்ததுக்காக நீங்க வருத்தப்பட மாட்டீங்கன்னு. 3 மாசம் இருக்கு. அதுக்குள்ள என் தனிப்பட்ட விஷயங்களையும் நான் முடிச்சுக்கிறேன். ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள் என்றாள். ஜெயராமனின் செய்தியால் சற்றே தளர்ந்திருந்த சகுந்தலாவின் மனது மீண்டும் அவளுக்கே உரிய கடினத்தன்மைக்கு மீண்டது. எனவே வார்த்தைகளில் தெளிவு இருந்தது, கண்களில் கூர்மை இருந்தது. என்னம்மா, என்ன வேணும்? நீங்க எதுவானாலும் தாராளமா கேளுங்க. 3 மாசத்துக்கு எங்களோட முக்கிய விருந்தினர் மாதிரி நீங்க. உங்களுக்கு எது தேவையானாலும் அதை செய்து தர சொல்லி நிர்வாகம் உத்தரவே போட்டிருக்குமா? மேனேஜர் உற்சாகமாய் சொன்னார். ரொம்ப நன்றி சார். எனக்கு ஒரு 10-13 நாளைக்கு லீவு வேணும். என்ன லீவா? அதுவும் 10-13? அது என்ன கணக்கு? எங்க அப்பா தவறிட்டதா இப்பதான் என் சகோதரன் வந்து சொல்லிட்டு போனான் சார். மேனேஜர் எழுந்து நின்று விட்டார். என்னம்மா, என்ன சொல்ற? ஆமாம், என் அப்பா தவறிட்டார்.
இத்தனை நேரம் இந்த துக்கத்தை மறைச்சுக்கிட்டா என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? சகுந்தலா மௌனமாக இருந்தாள். செய்தி வந்துச்சுங்கிறீங்க, அப்பா போயிட்டாருங்கிறீங்க, ஒரு பதட்டம் இல்ல, உங்க கண்கள்ல கலக்கம் இல்ல, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லக்கூடாதா? நிதானமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்க நிலைமை புரியாம உங்களை நிக்க வச்சு நான் தான் பேசிக்கிட்டு இருந்தனா? ரொம்ப மன்னிச்சிருங்கம்மா. மேனேஜர் பதறி குற்ற உணர்ச்சியில் தவித்தார். பரவாயில்ல சார், நான் இப்ப கிளம்புறேன். மிஸ் சகுந்தலா, உங்களுக்கு பண தேவை ஏதாவது? சகுந்தலா அதற்கு மௌனம் சாதித்தாள். மேனேஜர் புரிந்து கொண்டார். அவருக்கு சகுந்தலாவை நன்றாக தெரியும். எனவே அழைப்பு மணியை அழுத்தி கேஷியரை வர செய்தார். வந்து நின்றவரிடம், அம்மா கிட்ட 50,000 கொடுத்தனுப்பு என்றார். சகுந்தலா குறுக்கிட்டாள். அவ்வளவு தேவை இல்ல சார் என்றாள். இருக்கட்டும், உங்க கையில, பின்னால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க கிளம்புங்கம்மா. சகுந்தலா கையெடுத்து வணங்கிவிட்டு வெளியேறினாள். வீட்டில் சொந்தங்களின் கூட்டம், வேண்டாத ஒப்பாரிகள். அவள் தலை தெரிந்ததும் ஒடுங்கி அமைதி காத்தது. அப்பா நடுக்கூடத்தில் வெள்ளை துணியின் மீது கிடத்தப்பட்டிருந்தார். படுக்கையில் படுத்திருந்ததற்கும் கூடத்தில் கிடத்தப்பட்டிருப்பதற்கும் அவரை பொறுத்தவரை எந்த வித்தியாசமும் இல்லை. சாத்திரம் சம்பிரதாயங்கள் என்ற பெயரில் அங்கே இங்கே அதையும் இதையும் அடைத்து புகை பரப்பி அவரை அலங்கோலம் செய்து வைத்திருந்ததாகப்பட்டது அவளுக்கு. அவள் பாட்டுக்கு தன் அறைக்குள் போனாள். உடை மாற்றினாள். அம்மாவிடம் வந்தாள். நெருங்கவே பயப்படும் தான் பெற்ற பெண்ணை அப்போது அந்த தாய் இழுத்து கட்டி கொண்டாள். எங்கிருந்தோ ஒரு துக்க பந்து உருண்டு வந்து வெடித்து சிதறி வார்த்தைகளாய் கொட்டியது. சகுந்தலா ஆறுதலாய் 4 வார்த்தை சொல்லவில்லை. சரி விடு, தெரிந்ததுதானே, ஆக வேண்டியதை பார்ப்போம். அண்ணன்மார் குத்துக்கல்லாய் நிற்பதை பார்த்தாள். ஜெயராமன் மட்டும் அங்கும் இங்குமாய் ஓடிக்கொண்டிருந்தான். சகுந்தலாவுக்கு அந்த நிமிடத்தின் பண தேவை புரிந்தே இருந்தது. ஆனால் யாரிடம் கொடுப்பது? அம்மாவிடமா, அண்ணன்களிடமா? அவர்கள் யாரும் துரும் வசைப்பதாக தெரியவில்லை. கை நிறைய சம்பாதிக்கும் அவர்கள் இது பற்றி யோசிக்காமலையா இருப்பார்கள்? மேலும் இது இப்போது அவர்கள் கடமைதானே. அப்பா இருக்கும்போது 2 பழத்தை வாங்கி கொண்டு வந்து எட்டி பார்க்காதவர்கள் பாடைக்கு பணத்தை வீணடிப்பார்களா என்ன? அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஜெயராமன் மட்டும் ஓடிக்கொண்டிருக்கிறானே, எல்லா ஏற்பாடுகளும் அவன்தான் செய்கிறான். அவன் கையில் காசு ஏது? சகுந்தலா அறைக்குள் போய் கை பையை திறந்து கத்தை பணத்தை எடுத்தாள். வாசத்திண்ணையில் ஓலை பின்னி கொண்டிருக்கும் ஆட்களிடம் பேசிக் கொண்டிருந்த ஜெயராமனை நெருங்கி, இந்தா, இந்த பணத்தை வைத்துக்கொள் என்றாள். வேண்டாம், எல்லாம் ஏற்பாடு ஆயிடுச்சு. காசு எப்படியோ வந்துச்சு. சகுந்தலா அவனை விசித்திரமாய் பார்த்துவிட்டு உள்ளே போனாள். காரியங்கள் எல்லாம் முடிந்தன. 10 நாட்களும் பறந்தே போனது. சொந்தங்களும் காணாமல் போயின. 4 பேராக இருந்த வீடு 3 பேராக குறைந்தது. அம்மாவிடமும் ஜெயராமனிடமும் எந்த வித்தியாசமும் இல்லை. அம்மா பொட்டில்லாமல் வெற்று நெற்றியுடன் சமையல் அறையில் சுழன்றாள். ஜெயராமன் வழக்கம் போல போனான் வந்தான். சகுந்தலா மட்டும் தன் சத்தங்களை குறைத்து கொண்டிருந்தாள். இப்போதெல்லாம் அவள் எதிர் வீட்டு ஜன்னலை முன்பை விட அதிகமாய் கவனித்தாள். வேதவல்லி ஜன்னலில் தென்படும் போதெல்லாம் அவள் மனதுக்குள் சந்தோஷம் பிறந்தது. ஒரு வாய் பாயசம் குடிச்சிட்டு போங்க, ஆபீஸ்ல நல்ல விஷயமா நடக்கும். வேதவல்லியின் இந்த வார்த்தைகள் எப்படி அப்படியே பலித்து போனது. அந்த பொண்ணை கூப்பிட்டு, நான் ஐரோப்பா போக போகிறேன், ஆபீஸ்ல எனக்கு பெரிய ப்ராஜெக்ட், 2 சம்பளம், எல்லாம் உன்னால என்று சொல்லிடலாமா? ஷீ, காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்த கதைதான் இது. இதை போய் பெருசுபடுத்தி அவளை பெரிய மனுஷியாக்குவானேன்? சகுந்தலாவின் மனம் வினாடிக்கு ஒரு விதமாய் மாறி அவளை மௌனியாக்கியது. அவளை மட்டுமா? ஜெயராமனின் மனசும் இனம் புரியா சந்தோஷத்தில் தடுமாறிக் கொண்டிருந்தது. வேதவல்லி அவன் மனசுக்குள் முழுமையாய் வந்து உட்கார்ந்து கொண்டு ஆட்டி படைத்தாள். அப்பா போயிட்டார் என்ற செய்தியை அவள் வீட்டுக்கும் சொன்னபோது வேதவல்லி இப்படி செய்வாள் என்று அவன் நினைத்தும் பார்க்கவில்லை. வேதவல்லி அவள் அப்பாவிடம் ஏதோ பேசினாள். அவர் உடனே உள்ளே போய் கத்தையாய் ஒரு பணக்கட்டை ஜெயராமனிடம் கொடுத்து, இத செலவுக்கு வச்சுக்கங்க என்றார். ஐயோ, அதெல்லாம் வேண்டாம்,
அக்கா பார்த்துப்பாங்க, அண்ணங்க வந்துடுவாங்க. இதுக்கு அவசியமே இல்ல. வேதவல்லி கம்பீரமாய் அவன் முன் வந்து நின்றாள். இனிமே அந்த வீட்டுக்கு நீங்க தான் ஆம்பள. உங்க அக்காவையே நீங்க தான் பார்த்துக்கணும். உங்க கை கொடுக்கணுமே தவிர வாங்க கூடாது. ஜெயராமன் உறைந்து போனான். வேதவல்லி அவன் மனதில் நிறைந்து நின்றாள். ஜெயராமனின் அம்மா பளிச்சென்று புடவை கட்டிக்கொண்டு எங்கோ வெளியே புறப்பட தயாராக இருப்பதாகப்பட்டது. ஜெயராமனுக்கு அவளது செய்கை மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்தது. அம்மா எங்குமே வெளியே போக மாட்டாள். அதுவும் அப்பா படுத்த படுக்கையான பிறகு அவளின் உலகம் அவர் கிடந்த அறைக்குள்ளும் அடுக்களைக்குள்ளும் முடங்கி போனது. அந்த வீட்டின் சின்ன பூஜை அறைக்குள் கூட அவள் அதிகம் தன் நேரங்களை செலவழிக்க மாட்டாள். இது பற்றி ஜெயராமன் அவளிடமே கேட்டும் விட்டான். அம்மா, நீங்க ரொம்ப சாமி கும்பிட மாட்டேங்கிறீங்களே, உங்களுக்கு சாமி நம்பிக்கை கிடையாதா? எல்லாம் இருந்துச்சு. உங்களை எல்லாம் பெத்து ஆளாக்க நாங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமல்ல. உங்க அப்பா வியாபாரமே உலகம்னு இருப்பார். வீடு வாசல் மக்கள் மனைவி எல்லாமே அவருக்கு 2ஆம் பட்சம்தான். உங்களுக்கு ஒரு உடம்பு ஆபத்துன்னா அவர் உதவிக்கு வரமாட்டார். கையில இருக்கிற காசை கொடுத்துட்டு வியாபாரத்துக்கு போயிடுவாரு. அப்பவெல்லாம் எனக்கு துணை, எனக்கு தைரியம், எனக்கு பலம் எல்லாம் அந்த ஆதிபராசக்தி அம்மாதான். வருஷா வருஷம் மேல் மருவத்தூர்ல பால் குடம் எடுக்கிறது, கஞ்சி ஊத்துறதுன்னு கோயில்லையே பழி கிடப்பேன். இப்ப எல்லாம் தலை கீழாயிடுச்சு. உங்க அப்பா படுக்கையில விழுந்தப்புறம் நம்ம வியாபாரமும் படுத்து போச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயமும் புரிஞ்சது. வியாபாரம்ங்கிறது ஒரு வேள்வி மாதிரி. அதை கவன சிதறல்கள் இல்லாம, கால விரயங்கள் இல்லாம கண்ணும் கருத்துமா செஞ்சாதான் அதுக்கான முழு பலனும் கிடைக்கும். அதுக்கு அந்த மனுஷனோ மனுஷியோ தனிப்பட்ட முறையில சில சந்தோஷங்களை இழக்கத்தான் வேண்டும். சில தியாகங்களை செஞ்சுதான் ஆக வேண்டும். சில கவனங்களை தவிர்க்கத்தான் வேண்டும். உங்க அப்பா அப்படித்தான் இருந்தாரு. வீட்டுக்கு நான், வியாபாரத்துக்கு அவரு. 2 சக்கரமும் ஒழுங்கா உருண்டாத்தான் இந்த குடும்ப வண்டி சீரான பாதையில போக முடியும். என்ன, இத சரியா புரிஞ்சுக்காம உறவுக்காரங்க கிட்ட கெட்ட பேர் வாங்கினாரு. ஏன், நான் கூட பல நேரங்கள்ல அவரை தப்பாத்தான் நினைச்சிருக்கேன். இப்ப எதையும் சொல்லி பிரயோஜனம் இல்ல. போனவரு தான். அவருக்காக 2 சொட்டு கண்ணீர் கூட இந்த வீட்ல யாரும் விடல. என் கண்ணு கூட வத்தித்தான் போச்சு. உங்க அண்ணம்மாருங்க வந்தாங்க, போனாங்க. போறப்ப கூட, அம்மா நீ எங்க கூட கொஞ்ச நாள் வந்து இருக்கியான்னு வாய் வார்த்தையா கூட கேட்கலை. கேட்டுட்டா நான் என்ன பொட்டியை தூக்கிட்டு அவங்க விரல பிடிச்சுக்கிட்டு போயிடவா போறேன்? ஏதோ பெத்த பசங்க வாயார கூப்பிட்டாங்கன்னு சந்தோஷப்பட்டுப்பேன். அதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கலை. இப்படி எத்தனையோ சொல்லிக்கிட்டே போலாம். ஜெயராமா, மனம் மரத்து போன நேரத்துல சாமியாவது ஒண்ணாவதுன்னு பக்தி கூட பட்டு போச்சு. ஒரு கடமையாத்தான் 2 வேளையும் விளக்கேத்துற. வயத்தை ரொப்பிக்க அடுப்பை பத்த வைக்கிற மாதிரி தான். அந்த நேரத்துல கூட படமா தொங்கிக்கிட்டு இருக்கிறங்க சாமிங்க என் கண்ணுல பட மாட்டேங்குது. அம்மா தன் சோகங்களை தொடர் மழையா இறக்கி வைத்தாள். சரி, அது போகட்டும். இப்ப எங்கேயோ வெளியே போற மாதிரி தெரியுது. ஆமாம் ஜெயராமா, என் மனசுக்குள்ள போட்டு உழண்டுகிட்டு இருந்த ஒரு விஷயம் எப்படியோ நம்ம வீட்டு படி தாண்டி எதிர் வீட்டு ஜன்னல் வழியா போய் அந்த பொண்ணு வேதவல்லி மனசுக்குள்ள உட்கார்ந்துருச்சு. என்ன ஆச்சரியம்! அந்த பொண்ணு வந்து நீங்க தயாரா இருங்க, நானும் எங்க அம்மாவும் வந்து உங்களை கூட்டிக்கிட்டு போறோம்னு சொல்லிச்சு. என்னமோ தெரியலை, அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு வாழ்க்கையில பிடிப்பு ஏற்படுது. இந்த வீட்டுக்குள்ளே பிறந்த பொன்னாட்டமா மனசுக்குள்ள சுத்தி சுத்தி வருது. ஜெயராமனுக்கு அம்மாவின் இந்த சந்தோஷம் திருப்தியை கொடுத்தது. அவளுக்கு என்று ஒரு ஜீவன் இங்கே வளைய வருவது ஒரு விதத்தில் நிம்மதியாகவும் இருந்தது. அது வேதவல்லியாக இருப்பதில் ஆனந்தமாகவும் இருந்தது. எங்க கூட்டிக்கிட்டு போறாங்க உன்ன? உன் மனசுல அப்படி என்ன ஒரு விஷயம்? ஜெயராமன் ஆவலாய் கேட்டான். அப்பா போய் 13 நாள் ஆகுது ஜெயராமா. 10 நாள் காரியங்களை முன்னையோ பின்னையோ செஞ்சு முடிச்சிட்டீங்க. 13ஆம் நாள் சுப ஸ்வீகாரம்னு துக்கத்துல கலந்துகிட்ட சொந்த பந்தங்களை கூப்பிட்டு நல்ல சந்தோஷமா சாப்பாடு போடணும். அவங்களும் இந்த துக்கத்தை மறந்து அவங்க வீட்டு சந்தோஷங்களை அனுபவிப்பாங்க. அதான் வழக்கம்.
பின்ன செய்ய வேண்டியது தானே? யாரு தடுத்தாங்க உன்ன? என்கிட்ட ஒரு வார்த்தை இத பத்தி நீ பேசவே இல்லையே. ஜெயராமன் கொஞ்சம் கோபமாக தாயின் முகம் பார்த்தான். சொல்றேன்னு தப்பா நினைக்காத ஜெயராமா. இந்த வீட்ல உன் கைதான் ஓங்கி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனா விதி உங்க அக்கா கையை எதிர்பார்த்து தானே வாழ வச்சிருக்கு. அதனால அவகிட்டதான் நேத்திக்கு ஒரு வார்த்தை கேட்ட. என்ன சொன்னாங்க? துக்கத்துக்கு வந்தவங்களோட துக்கம் போய் சந்தோஷம் வரணுங்கிறதுக்காகத்தானே இந்த சடங்கு. இங்கதான் யாருக்கும் துக்கமே இல்லையே. வந்தாங்க போனாங்க. அப்பாவை தூக்கிட்டு போற போது கூட 4 சொந்தங்க கூட போகல. கடன் இழவேன்னு பெத்த 2ம் போச்சு. ஜெயராமனும் ஓடினான். இப்ப யார கூப்பிட்டு இல்லாத துக்கத்தை போக்க சந்தோஷ விருந்து வைக்க போற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். காசுக்கு பிடிச்ச கேடு. ரொம்ப ஆசையா இருந்தா சும்மா கிடக்கிற சோத்து பண்டாரத்துக்கு கூட 2 பட்டைன்னு சொல்வாங்களே, அப்படியும் அருமை பிள்ளை ஜெயராமனை உட்காத்தி வச்சு வடை பாயசம் பலகாரம்னு பண்ணி போட்டு திருப்தி படுன்னுட்டு போயிட்டா. நானும் சும்மா இருக்கலை ஜெயராமா. வந்தது வரட்டும்னு அவளை எதிர்த்து மல்லு கட்டினேன். ஜெயராமன் அவளை பரிதாபமாய் பார்த்தான். அம்மா தன் வீர பிரதாபத்தை தொலைக்காட்சி சீரியல் போல் தொடர்ந்தாள். வாய்க்கு வந்தபடி பேசுறதே உங்குணமா போச்சு சகுந்தலா. மத்தவங்க மனசே உனக்கு புரியாதே. அப்பா போயிட்டாரு. பெரிய பிசாசுங்க 2 பேரும் மைனர் கணக்கா வந்தாங்க. பேக்கெட்ல கைவிடாம போயிட்டாங்க. பொம்பளை உங்கிட்டேயும் கை நீட்ட கௌரவம் இடம் கொடுக்கலை. காரியங்க நடந்தாகணும். திண்டாடி போனான் ஜெயராமன். எங்க போனானோ, யார்கிட்ட போய் நின்னானோ? அவன்தானே காரியங்களை நடத்தி வச்சான். கொஞ்சமாவது ஈவு இருக்கணும் உனக்குன்னு கத்தினேன். அப்பதான் அவ சொன்னா, உன் புள்ள என்கிட்ட வந்து கையேந்த கௌரவம் பாப்பாங்கிறதும் எனக்கு தெரியும். நீ பெத்த பெருசுங்க சல்லி காசு செலவழிக்க மாட்டாங்கங்கிறதும் எனக்கு தெரியும். அதனால தான் நானே உன் புத்திர சிகாமணி கிட்ட வலிய போய் பணத்தை நீட்டுனேன். அவன் என்னமோ பெரிய துரையாட்டமா வேணான்னுட்டான்னுட்டு சொன்னான். நீ வேண்டாம்னா சொன்ன. சரி, எப்படி காசு புரட்டின ஜெயராமா? அம்மா அக்கறையாய் விசாரித்தாள். ஜெயராமன் பெருமையாக வேதவல்லியின் மனசை அம்மாவுக்கு எடுத்து சொல்லி, காலத்தினால் செய்த உதவி ஞாலத்தின் மான பெரிது என்று வள்ளுவர் சொன்னதைப் போல் அந்த பொண்ணு கடவுளா கை கொடுத்துச்சு என்று சொல்லிவிட ரொம்ப துடித்தான். ஆனால் வேதவல்லியின் அப்பா அந்த பணத்தை கொடுக்கும் போதே, இது யாருக்கும் தெரிய வேண்டாம் தம்பி, 4 விதமா பேசுவாங்க என்று விட்டார். அம்மா அதெல்லாம் இப்ப எதுக்கு, ஏன் பிரச்சனை அது என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் நிழல் ஆடியது. எதிர் வீட்டு அம்மாதான் நின்றிருந்தாள். வாங்க வாங்கம்மா உள்ள. ஜெயராமன் பவ்யமாய் வரவேற்றான். இருக்கட்டும் தம்பி, அம்மா தனியா கோயிலுக்கு போக கஷ்டமா இருக்குன்னாங்க. அதான் துணைக்கு போயிட்டு வரலாம்னு. கோயிலுக்கா? அம்மாவா? அதுவும் இன்னிக்கா? சந்தேகமாய் கேட்டான் ஜெயராமன். அம்மாவே வெளியே வந்து, வாங்கம்மா, ரொம்ப சந்தோஷம், நீங்களே எனக்கு துணையா வர்றது என்று விட்டு, ஜெயராமா நம்ம பேச்சு எங்கெங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் தான் நான் கோயிலுக்கு போகலாம். அப்புறம் 1 வருடம் கழிச்சுதான் போக முடியும். கோயிலுக்காக கூட நான் கிளம்பலை ஜெயராமா. அப்படியே அங்க 10 பேருக்கு அன்னதானம் செய்யலாம்னு சொல்லி இருந்தேன். இந்த அம்மாவே அதுக்கும் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கடவுளா நமக்கு இவங்கள அனுப்பி வச்சிருக்கு. நாங்க போயிட்டு வரோம்பா என்றாள். அவர்கள் படி இறங்கி போனார்கள். ஜெயராமனின் கண்கள் வேதவல்லியை தேடின. ஏமாற்றமாய் மீள முயற்சித்த கண்களுக்குள் சகுந்தலா படி ஏறி வருவது காட்சியாய் பதிந்தது. ஜெயராமன் அவசரமாய் உள்ளே சென்று அறைக்குள் புகுந்து கொண்டான். சகுந்தலா வழக்கம் போல் கூடத்தை ஒரு நோட்டம் விட்டாள். அடுக்களையில் அம்மாவை தேடினாள். அறைக்குள் சென்று ஆடை மாற்றிக்கொண்டாள். தயாராக கைகளில் காஃபியுடன் வந்து நிற்கும் அம்மாவை காணாதது மனதை உறுத்தியது. இந்த உறுத்தல் கொஞ்ச வினாடிகளுக்குத்தான் ஜீவித்திருந்தது. ஐரோப்பாவில் யார் வந்து காஃபியை நீட்டுவார்கள் என்று யோசித்தாள். எல்லாம் சில தினங்கள். அதன் பிறகு அவளுடைய வாழ்க்கைக்கு புது புது அர்த்தங்கள். ஆனால் அம்மா என்ன ஆவாள்? அப்பாவும் இல்லை, ஜெயராமனும் எத்தனை நாளைக்கு? அண்ணன்மார்களைப் போல ஒட்டிய மண்ணை தட்டிவிட்டு போக அவனுக்கு எத்தனை நாட்கள் வேண்டும்? சகுந்தலா சிந்தனை கலவைகளுடன் நடுக்கூடத்துக்கு வந்தாள். அவளுக்கு என்று ஒரு சிம்மாசனம் இருக்கிறது.
அதில் அவளை தவிர வேறு யாரும் அமர்ந்து விட மாட்டார்கள். சகுந்தலா அந்த சிம்மாசனத்தில் தன்னை பொருத்தி கொண்டாள். இது இப்படியே இருக்குமா? இல்லை, என் தலை மறைந்ததும் உரிமை கொண்டாடி விடுவார்களா? ஜெயராமனின் அறையில் அவன் இருப்பது அவளுக்கு தெரிந்தது. கூப்பிடலாமா, 4 வார்த்தை பேசலாமா என்று தோன்றியது. ஏனோ சுய கௌரவம் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. என்ன செய்வது என்று புரியாமல் செய்தித்தாளை எடுத்து வைத்து கொண்டாள். அவளுக்கு எப்போதுமே அரசியலும் பிடிக்காது, பொது விஷயங்களும் பிடிக்காது, சினிமாவும் பிடிக்காது, டிராமாவும் பிடிக்காது, இசையும் பிடிக்காது, இறைவனும் பிடிக்காது. இவைகளில் பித்து பிடித்து திரியும் மனிதர்களும் பிடிக்காது. கைகளில் எடுத்த செய்தித்தாளை மடித்து மேஜையில் வைத்துவிட்டு அப்படியே கண்களை மூடிக்கொண்டாள். எத்தனை நேரம் அப்படியே கழிந்ததோ. சகுந்தலா, வந்துட்டியாம்மா? காப்பி குடிச்சியா என்றபடி உள்ளே வந்த அம்மாவின் குரல் கேட்டு கண் விழித்தாள். அறைக்குள் ஜெயராமன் நீண்ட பெருமூச்சை இழுத்து வெளியே விட்டான். அம்மா இல்லாத அந்த வீட்டின் தனிமையில் சகுந்தலாவுடன் மட்டுமே இருக்க நேர்ந்த அந்த கணங்கள் கனமாய் கனத்து அவனை செயலிழக்க வைத்தன. அம்மா காஃபி டம்ளருடன் சகுந்தலாவை நெருங்கி, இந்தாம்மா, நான் இல்லைன்னா ஒரு வாய் காப்பி போட்டு குடிக்கப்படாதா சகுந்தலா? உனக்கு அதுக்கு வயசு ஆகலையா? அப்பா போயாச்சு, அம்மா நானும் போக எத்தனை நாள் ஆகும்? அப்புறம் உனக்கு யார் இருக்கா? அம்மா என்று கர்ஜித்தாள் சகுந்தலா. போலம்பல நிறுத்து. எங்க போயிட்டு வர? அதுவும் அப்பா செத்து போய் 10-15 நாளுக்குள்ள உனக்கு வெளியில போகிற துணிச்சல் எப்படி வந்துச்சு? இது என்ன புது பழக்கம் உனக்கு? சகுந்தலா வழக்கம் போல் அம்மாவை காய்ச்சத் தொடங்க அதற்கு மேல் பொறுமை இல்லாதவனாய் ஜெயராமன் அறையில் இருந்து வெளியே வந்து, என்ன சகுந்தலா, ஆரம்பிச்சிட்டியா உன் மிரட்டலையும் உருட்டலையும்? எங்கடா 10 நாளா உன் குணத்தை சுருட்டி வச்சிருந்தியேன்னு நினைச்ச, ஆரம்பிச்சிட்டியா? சகுந்தலா ஜெயராமனை எரித்து விடுபவள் போல் பார்க்க அம்மா இடையில் புகுந்து அந்த சூழ்நிலையை சமாளிக்கும் விதமாக, ஜெயராமா, இப்ப எதுக்கு கோபப்படுற? அவ குணம் உனக்கு தெரியாதா? இல்லை எனக்கு தான் புதுசா? எதுக்கு போன, ஏன் போன, எங்க போனேன்னு அவளுக்கு தெரியாது. எடுத்து சொல்லிட்டா சமாதானமா போயிடுவா என்றபடியே சகுந்தலாவை பார்த்து 13ஆம் நாள் சாங்கியம் பற்றி சொன்னாள். துணையாக எதிர் வீட்டு அம்மாவும் வேதவல்லியும் வந்தார்கள் என்றவுடன் சகுந்தலாவின் முகம் சட்டென்று பிரகாசமானதை இருவருமே கவனித்தார்கள். அந்த பொண்ணு உனக்கு துணையா வந்துச்சா? அதான் சொன்னேனே சகுந்தலா, எல்லாம் அந்த பொண்ணு ஏற்பாடுதான். அவங்க அம்மாவையும் கூட்டிக்கிட்டு வந்துச்சு. மனசரிஞ்சு நடக்குது அந்த பொண்ணு. நல்ல பொண்ணு. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்றபடியே ஒரு பார்வையை அள்ளி ஜெயராமனின் மீது வீசிவிட்டு, சரி, ராத்திரி சமையல் வேலை தலைக்கு மேல கிடக்கு, நான் போறேன் என்றபடி நகர்ந்தவளை, அம்மா கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். இஷ்டம் இருந்தா உன் புள்ளையும் கேட்கட்டும், இல்லைன்னா ரூமுக்குள்ள போய் கதவை அடைச்சுக்கட்டும் என்றாள் சகுந்தலா. அம்மா ஜெயராமனுக்கு கண் ஜாடை காட்டி நீயும் இரு என்று உணர்த்தினாள். ஜெயராமன் தனக்கென எந்த சுவாரஸ்யமும் கிடையாது, அம்மாவுக்காகத்தான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சகோதரிக்கு உணர்த்தும் விதமாக அலட்சியமாக நின்று கொண்டிருந்தான். சகுந்தலா அவன் உடல் மொழிகள் பற்றி கவலைப்படாமல் மண் சட்டியை போட்டு உடைப்பது போல எந்தவித பீடிகையும் இல்லாமல், நான் லண்டன் போக போறேன் என்றாள். அம்மா திகைத்து நின்று விட்டாள். என்ன, நான் சொன்னது உனக்கு காதல விழலையா என்றாள் சில வினாடிகளின் இழப்பிற்கு பிறகு. என்ன திடீர்னு, யார் இருக்கா அங்க என்றாள். எங்க ஆபீஸ் ஒரு புதிய திட்டத்துக்காக என்னை தேர்ந்தெடுத்து அனுப்புறாங்க. 3 மாசத்துல கிளம்பணும். ஜெயராமனும் திகைத்துத்தான் போனான். இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவள் மேலே என்ன சொல்ல போகிறாள் என்று காத்திருந்தான். சகுந்தலா, என்னால இதை நம்பவே முடியலை. நீ எப்படி தனியா போவ? பாஷை தெரியாத ஊர்ல எப்படி இருப்ப? இங்கேயே எல்லாத்தையும் கையில கொண்டு வந்து கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன்னை எங்கேயோ கண் காணாத இடத்துல அனுப்பிச்சுட்டு என்னால் இங்க நிம்மதியா இருக்க முடியாது சகுந்தலா. உங்க ஆபீஸ்ல உன்னை விட்டா வேற யாரும் இல்லையா என்ன? சொல்லிடு, போக முடியாதுன்னு சொல்லிடு. இல்லைனா இந்த வேலையே வேண்டாம், விட்டுட்டு வந்துடு. வேற வேலை கிடைக்காமலா போகும்?
அம்மாவின் இந்த பதட்டம் ஜெயராமனுக்கு மிக இயல்பாகப்பட்டது. பெற்றவள் பெண்ணை பற்றி கவலைப்படாமல் இருக்க முடியுமா? சகுந்தலா தான் ஒரு பெண் என்பதையே மறந்து பல சமயங்களில் ஆம்பிள்ளைத்தனமாக நடந்து கொண்டாலும் அம்மாவுக்கு அவள் பெற்ற பெண்தானே, அதற்கே உரித்தான கவலைகள் இல்லாமலா போயிடும்? சகுந்தலாவுக்கும் ஒரு கல்யாணம் காட்சி நடந்து புருஷனுடன் வந்து நின்று, நான் வெளிநாடு போகிறேன் அம்மா, என்னை ஆசிர்வாதம் செய்யுங்கள் என்றால் சந்தோஷமாய் வாழ்த்தி அனுப்பலாம். இந்த சகுந்தலா அப்படி இல்லையே. அம்மாவின் கவலை இயல்பானதே. சகுந்தலா தொடர்ந்தாள். ஆபீஸ் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கு. அதை விட வேற ஒரு காரணமும் இருக்கு. நான் ஒண்டிக்கட்ட, புருஷனோ பெத்த பிள்ளைங்களோ கிடையாது. அதனால நான் சுதந்திரமா போகலாம்னு நினைக்கிறாங்க. அதுவும் சரிதானே? அது எப்படி சரியாகும்? நான் ஏன் நாங்க இல்லையா? உனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லையா? அதுவே போகட்டும். தன்னந்தனியா ஒரு பொம்பிளை நாடு விட்டு நாடு போறதெல்லாம் நடக்கிற காரியமா? என்னடா ஜெயராமா நான் சொல்றது? அம்மா தன்னையும் இந்த விவகாரத்தில் தலையிட சொல்லி கோடி காட்டுவது புரிந்தது. ஜெயராமன் சகுந்தலாவை நேருக்கு நேர் சந்தித்து பேசினான். இங்க பார் சகுந்தலா, உனக்கு இதுல இஷ்டம் இருக்கா? உன் திறமைக்காகத்தான் இந்த வாய்ப்பு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? உன்னால தனியா வெளிநாட்டுல வாழ முடியுமா? இதெல்லாம் நீ யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவு. அந்த முடிவு நான் எப்பவோ எடுத்தாச்சு. சகுந்தலா தீர்க்கமாக பதில் சொன்னாள். அது எப்படி முடியும்? ஒரு வாரம் 10 நாளாவது யோசிக்க வேண்டாமா? இன்னைக்கு தானே உனக்கு விஷயம் தெரியும். இல்ல, முன்னாலேயே தெரியும். எப்பல இருந்து? ஜெயராமன் அவள் முகத்தையே பார்த்தான். சகுந்தலாவின் இறுகிய முகம் தளர்ந்து சின்ன சந்தோஷ கீறலை வெளிப்படுத்தியதாக தோன்றியது. ஓ, என் சகோதரிக்கு ஆனந்தப்படக்கூட தெரியுமா என்று திகைத்து போனான். என்ன சகுந்தலா, முன்னாலேயே தெரியும்னா எப்பல இருந்துன்னு கேக்குறேன்ல. எதிர் வீட்டு பொண்ணு கொண்டு வந்து கொடுத்துட்டு போன பாயசத்தை குடிச்ச அன்னியில இருந்து. சகுந்தலாவின் அந்த வார்த்தைகளில் ஆனந்தப்பட்டவர்கள் அந்த 3 பேரும் என்றாலும் அந்த உணர்வினை ஒருவருக்கொருவர் வெளிக்காட்டிக் கொள்வதில் ஏனோ தயக்கம் காட்டினர். ஏதோ ஒரு காரணத்திற்காக எதிர் வீட்டு வேதவல்லி அந்த 3 நபர்களின் மனதிலும் சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து விட்டாள். சகுந்தலாவுக்கு வேதவல்லி நல்லது நடக்கும் என்று சொன்னது போல் நடந்தே விட்டது. அம்மாவுக்கு அவள் மனசறிந்து குறிப்பறிந்து துணை நிற்கிறாள். ஜெயராமனுக்கு அவள் சாமர்த்தியமாய் சகோதரியை சமாளிப்பதும் சமயமறிந்து சூழ்நிலை உணர்ந்து உதவுவதிலும் உயர்ந்து நிற்கிறாள். அந்த சில நிமிடங்களில் அந்த வீட்டின் மனித மனங்களில் மகாராணியாய் இடம் பிடித்திருந்தாள் எதிர் வீட்டு வேதவல்லி. சகுந்தலா, நீ எப்ப கிளம்பணும்? 3 மாசத்துலன்னு தான் மேனேஜர் சொல்லி இருக்கார். போனா எப்ப திரும்பி வருவ? 1 வருஷமோ 2 வருஷமோ அந்த திட்டம் முடியற வரைக்கும். அப்புறம் கூட நான் விரும்பினா அங்கேயே வேலை பார்க்கலாம். ஐயோ, அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்ல சகுந்தலா. உனக்குத்தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க நான் கொடுத்து வைக்கலை. ஜெயராமனுக்காவது பண்ணணும். அதுவும் நீ இங்கிருந்து நடக்கணும். நீயும் வெளிநாடு போறேங்கிற. எனக்கு பேச்சு துணையா ஒரு பொண்ணு இந்த வீட்டுல வளைய வந்தாத்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியுமா? இல்லைன்னா இந்த வீட்டோட 4 சுவத்துக்குள்ள நான் மூச்சு முட்டி செத்தே போயிடுவேன். அம்மா, உனக்கு என்னாச்சு? அப்பா செத்து போய் 10-15 நாளுக்குள்ள கல்யாண பேச்சு பேசுற அளவுக்கு உன் மனசு கல்லாயிடுச்சா? யாரும் எனக்கு பொண்ணு பார்க்க வேண்டாம். எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிற ஆசை இருந்தா அதை உன் மனசுல இருந்து இப்பவே அழிச்சிடு. என் வாழ்க்கையை அமைச்சுக்க எனக்கு தெரியும். படபடவென்று பொறிந்து தள்ளிவிட்டு ஜெயராமன் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டான். அம்மா விக்கித்து நின்றாள். ஒருபோதும் ஜெயராமன் எந்த சூழ்நிலையிலும் இவ்வளவு படபடத்து அவள் பார்த்ததில்லை. ஏன் இப்படி நடந்து கொள்கிறான்? அவன் மனதில் யாராவது இருக்கிறார்களோ? சகுந்தலா நிதானமாக நடுக்கூடத்தில் குறுக்கும் நெடுக்குமாக நடை போட்டாள். அவள் மனதுக்குள் சில கணக்குகளை போட்டு பார்த்து கொண்டிருப்பது அம்மாவுக்கு தெரிய நியாயம் இல்லை. அம்மாவுக்கு ஒரு பெண் துணை வேண்டும். அது ஜெயராமனின் மனைவியாகத்தான் இருக்க முடியும். அவனுக்கு மனைவியாக வருபவள் எதிர் வீட்டு வேதவல்லியாகத்தான் இருக்க வேண்டும். சகுந்தலாவின் தீர்மானம்தான் இங்கு நிறைவேறியாக வேண்டும். சகுந்தலா முணுமுணுத்து கொண்டே தன் அறைக்குள் புகுந்து கொண்டாள். திருச்சி ரயில் நிலையம் வழக்கத்தை விட ஆரவாரமாக இருந்தது.
ரயில் வருவதற்கான அறிவிப்புகள் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் என்று மாறி மாறி வந்து கொண்டிருந்தன. ஜெயராமன் தன் வசத்தில் இல்லாமல் முடுக்கிவிட்ட இயந்திரமாக இயங்கிக் கொண்டிருந்தான். நாளைய வாழ்க்கை அவனுடைய விருப்பங்களுக்கு மீறியது. வேதவல்லி தன்னையும் குழந்தைகளையும் ஒரே கயிற்றில் கட்டி தன்னையும் இணைத்து கொண்டு அதல பாதாளத்தில் விழுவது போன்ற ஒரு காட்சி அவன் மனத்திரையில் அடிக்கடி வந்து போனது. ஏதோ ஒரு விபரீதத்திற்கான முன்னேற்பாடுகள் தன்னையும் மீறி தவிர்க்க முடியாமல் நிறைவேறிக் கொண்டிருப்பதாகப்பட்டது. அதன் பாதிப்பு தன்னை விட வேதவல்லிக்குத்தான் அதிகம் இருக்குமோ? அதனை தாங்க முடியாமல் தத்தளித்து போவாளோ என்கிற மலக்கிலேசம் அவனை பாடாய்படுத்தியது. அட, என்னங்க நீங்க, எப்ப பாரு கனா கண்டுகிட்டு. வண்டி வந்துருச்சு, குழந்தைகளை கையில பிடிச்சுக்கிட்டு ஏற வழிய பாருங்க. வேதவல்லி உசிப்பி இருக்காவிட்டால் ஜெயராமன் வண்டி வந்து விட்டிருப்பதை உணர்ந்திருக்கவே மாட்டான். இந்த நிமிடம் என்றில்லை, எப்போதும் அவனை இயக்கும், இயங்க வைக்கும் சக்தியாகவேதான் அவள் இருந்து கொண்டிருக்கிறாள். ஜெயராமன் பிள்ளை குட்டிகளோடு பெட்டி படுக்கைகளோடு ஒரு வழியாக வண்டியில் ஏறி இடம் பார்த்து உட்கார வைத்து தானும் உட்காருவதற்குள் வண்டி நகரவும் தொடங்கியது. குழந்தைகள் தூக்க கலக்கத்தில் ஆளுக்கு ஒரு மடியாக இடம் பிடித்து தூங்கத் தொடங்கினார்கள். ஏங்க, எழுந்து பர்த்த போட்டா குழந்தைங்க கால் நீட்டி தூங்குவாங்கள்ல? மடியில் படுத்திருந்த இளையவனை மெல்ல திசை திருப்பிவிட்டு படுக்கை பலகைகளை பொருத்தினான். வேதவல்லி குழந்தைகளை சௌகரியமாய் படுக்க வைத்து போர்த்திவிட்டு அமர்ந்தாள். ரயிலின் அந்த சீரான ஆட்டம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அனுபவித்து கொண்டே வந்தாள். ஜெயராமன் வழக்கம் போல் வெளி இருட்டில் கண் முன்னே ஓடி மறையும் மின் வெளிச்சங்களையும் அவனுடனேயே பயணப்பட்டு வந்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களையும் பார்த்து கொண்டே வந்தான். வேதவல்லிக்கு தெரியும், அவன் உதடுகள் அசையவில்லை என்றாலும் உள்ளுக்குள் தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்கிறான் என்று. மொட்டை மாடியில் எத்தனை நாட்கள் நட்சத்திரங்களை பார்த்து இவன் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்திருப்பாள்? இதென்ன பைத்தியக்காரத்தனம் என்ற வார்த்தைகளால் அவனை புண்படுத்த மாட்டாள் வேதவல்லி. என்னதான் பார்க்கிறீங்களோ என்று கேட்டு அவனை திசை திருப்பக்கூட மாட்டாள். அவன் ரசனையை கலைப்பது அவளுக்கு நோக்கமாக இருந்ததே இல்லை. ஏதோ புருஷனிடம் சொல்ல வந்திருந்தால் கூட மௌனமாய் திரும்பி விடுவாள். அவள் அப்படி இருந்ததுதான் ஜெயராமனின் ஒத்துப்போகும் தன்மைக்கு அடிப்படையாக இருந்தது. நாளைய வாழ்க்கை அவளுக்குள்ளும் சில கேள்விகளை பிறப்பித்திருந்தது. புருஷனுடன் பகிர்ந்து கொள்ள அந்த சராசரி மனைவிக்கு பல விஷயங்கள் இருந்தன. ஆனால் என்ன, அவன் நட்சத்திரங்களோடு சந்தோஷமாக இருக்கிறான். இப்போது அவனை தொந்தரவு செய்வானேன் என்று விலகி செல்ல முயன்றாள். மனைவியின் மன ஓட்டம் புரிந்து கொள்ளாமல் தன்னை நோக்கி ஓடி வரும் நட்சத்திரங்களிடம் தன் மனதில் ஆழ புதைந்திருக்கும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்பவனாய் வெகு மும்முரமாய் பேசிக் கொண்டிருந்தான் ஜெயராமன். எவ்வளவு தூரம் ஓடி வருவாய் என்னுடன்? என் வீட்டு மொட்டை மாடியில் எனக்கு முன்னே போய் நின்று என்னை வரவேற்பாயா? நாம் என்ன பேசப் போகிறோம்? அங்கே என் தோல்விகளையா, என் தேடல்களையா? என்ன தேடுகிறேன் நான்? என் கழுத்தில் விழப்போகும் வெற்றி மாலையை யார் கொண்டு வருவார்கள் என்று உனக்கு தெரியுமா? எது வெற்றி? நிரந்தர உத்தியோகமா? பெட்டி நிறைய பணமா? வேதவல்லியின் எடைக்கு எடை தங்கமா? வீடு முழுக்க வெள்ளியா? வாசலில் கார்களா? விரல் சொடுக்கில் வாய் பொத்தி நிற்கும் சேவகர்களா? தூக்கி போகும் ரொட்டி துண்டுகளுக்கு ஓடி வரும் நாய்க்குட்டிகளா? இவையெல்லாம் தான் என் வெற்றியின் சின்னங்களா? எனக்கு புரியவில்லை. உனக்கு புரிகிறதா? சார், கொஞ்சம் காலை நகர்த்துங்க, சாமான் வைக்கணும். யாரோ கொடுத்த குரலில் ஜெயராமன் மீண்டு வந்தான். வேதவல்லி குத்துக்கல்லாய் உட்கார்ந்திருந்தாள். ஐயையோ, இவளுக்கும் பலகை போட்டிருக்கலாமே. 2 நாளாய் இடைவிடாமல் உழைத்து மூட்டை கட்டியிருக்கிறாள். அலுப்பில் அமைதியாய் தூங்கியிருப்பாள். ஜெயராமனுக்கு தன் தவறு புரிந்தது. ரொம்ப சாரி வேதா, பலகை போடுறேன், படுத்து தூங்கு. தூங்கித்தான் ஆகணுமா? அதுக்குத்தானே பர்த்து. நாம கொஞ்சம் பேசக்கூடாதா? எதை பத்தி? நடு ராத்திரியில பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்குங்க. ஆனா உங்களுக்கு என்னை விட அந்த நட்சத்திரங்களோட பேசுறது தான் சந்தோஷம்னா அப்படியே பேசுங்க. நானும் தூங்க போறேன். பகல் முழுக்க எனக்கு போட்டியே இருக்காதே, அப்ப பேசிக்கிறேன். ஓ வேதவல்லி, உனக்கும் இப்படி பேச தெரியுமா?
அவனுக்கு சட்டென்று அவள் மேல் பரிதாபம் ஏற்பட்டது. ரொம்ப துன்புறுத்துகிறேனோ இந்த பெண்ணை? எனக்காக வாழ்ந்து என் சுகம் காத்து எனக்காக பிள்ளை பெற்று அதுகளுக்காக தன் சுகம் மறந்து என்ன செய்ய போகிறேன் இவளுக்கு? இதுவரை ஒழுங்காக சம்பாதிச்சு கொட்டலை, புருஷனா லட்சணமா குடும்ப பாரம் சுமக்கலை. எப்படியோ ஓட்டி கொண்டிருக்கிறான் வாழ்க்கை சக்கரத்தை. எப்படி ஓட்டுகிறான்? ஒரு வார்த்தை கேட்டதில்லை. வாய்க்கு வக்கணையாய் சமைத்து போடுகிறாள். வயிறு பார்த்து பார்த்து நிரப்பி விடுகிறாள். எப்படியெல்லாம் சாத்தியமாகிறது? அந்த க்ஷணம் அவளுக்காக அவன் உருகிப் போய் வா என்று அவளின் பின் பக்கமாய் தன் கை செலுத்தி இழுத்து நெருக்கிக் கொண்டான். வேதவல்லி உடல் சிலிர்த்து போனாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.